ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே உங்களை நமது நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக வாழ்த்துகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட அதிகாலை துதி ஸ்தோத்திர வேளையிலே நாம் வந்திருக்கிறோம். அரைஸ் அண்ட் ஷைன் என்ற அந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இதில் நாம் கர்த்தரை தொழுது கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அவர் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையான தேவனாய் இருக்கிறார். ஆனபடினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அதிகாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூடப்பா உம்முடைய பிரசன்னம் எங்களை முற்றிலுமாய் நிரப்பட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலே உம்முடைய பிரசன்னம் எங்களை முற்றிலுமாய் நடத்தட்டும் ஆண்டவரே. உம்முடைய மேகம் எங்களை நடத்தட்டும் அப்பா. உம்முடைய கரம் எங்களை நடத்தட்டும் அப்பா. உம்முடைய தயவு எங்களை நடத்தட்டும் அப்பா. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. இந்த நாளிலே தேவ பிரசன்னம் எங்களை நடத்தட்டும். அடுத்தோட கருத்தை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனை வேலை ஆண்டவரே, வாசிக்கத்தக்க வேத பாட பகுதி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மெசேஜ் ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தையின் நிமித்தமாய் ஜெபிக்கப்படுகிற ஜெபம், ஆசீர்வாதம், அத்தனை பகுதிகளையும் பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென். நாம் கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அதிகாலை வேளையில் நாம் இப்படியாக சந்திப்பதற்கும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கும் அவரை துதித்து பாடுவதற்கும் நமக்கு ஒரு அருமையான ஒரு தருணத்தை இந்த நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் ஒருமனப்பட்டவர்களாக அவருடைய பிரசன்னத்தை நோக்கி நாம் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. அவருடைய பிரசன்னத்தில் நாம் கடந்து வரும்போது சிறகே இல்லாமல் ஒரு பறக்கக்கூடிய ஒரு உன்னத அனுபவத்தை கொடுக்கக்கூடிய தேவன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல தங்கள் செட்டிகளை உயிரை எழும்புவார்கள். ஹல்லேலூயா. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். இந்த உலகத்தில் ஒன்றுக்கும் உதவாத நம்மை கூட ஆண்டவர் தெரிந்தெடுத்து மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட நம்மை, வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிய நம்மை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறாரே. அவருடைய மகிமை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறைந்த இதயத்தோடு இந்த காலை வேளையிலே துதிப்போம். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன். மண்ணாய் கிடந்த நம்ம எடுத்து அவர் கரத்தில் எடுத்து உருவாக்கி இன்னைக்கு அநேகருக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது மூலமாக
ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கர்த்தர் ஒரு பிளஸிங் சேனல்ஸாக மாற்ற போகிறார். உற்சாகத்தோடு அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக இருக்கிற இடங்களிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினி, மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினி, மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 33 தொடங்கி 43 வரை. வேறொரு ஊமையை கேளுங்கள். வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புரதேசத்துக்கு போயிருந்தான். கனிகாலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள். பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேறே ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகைக்காக கொடுப்பான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுதும் கூட நம் மத்தியில் வந்திருக்கிற பிரதர் ராஜ்குமார் அவர்கள் நமக்காக இந்த வேத பகுதியை தியானித்து கொடுப்பார்கள். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நியூ கிரேஸ் டிவியின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் காலை தியானத்திலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் தியானத்துக்கென்று நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். அதை குறித்து இந்த நாளிலே இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்க இருக்க போகிறோம். அதிலே 33வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்ட காரியங்களை குறித்து இந்த இடத்திலே நாம் வாசிக்க போகிறோம். 43வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி 33வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அவர் உவமையாய் சொல்லுகிற ஒரு காரியம், வீட்டு எஜமானனாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலியடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகைக்கு விட்டு புரதேசத்துக்கு போயிருந்தான் என்று சொல்லி இந்த வேத பகுதியில் வாசிக்கும் பொழுது
அந்த வீட்டு எஜமானன் தன் தோட்டத்தை சரிப்படுத்தி அதை குத்தகைக்கு விட்டுட்டு புறதேசத்துக்கு அவன் போயிருக்கிறான். மீண்டும் அந்த கனிகளை வாங்கும்படியாய் கனி சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரிடத்திலே அனுப்பினான். ஆனால் அந்த தோட்டக்காரன் என்ன செய்தான் என்று சொன்னால், அவனை பிடித்து கொலை செய்து, கல்லால் அடித்து கொலை செய்து அவனை விட்டுவிட்டான். திரும்பவும் அந்த எஜமானன் என்ன செய்கிறார், இன்னொரு ஊழியக்காரனை, பிரதான ஒரு ஊழியக்காரனை அனுப்புகிறாங்க. அவரையும் அந்த இடத்திலே அவர்கள் கொலை செய்து அவர்களை அனுப்பிவிட்டார்கள். கடைசியிலே தன் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அனுப்பினார்கள். அந்த தோட்டக்காரனுடைய குமாரனை உரிமைக்காரனாக இருக்கிறபடினாலே அவனையும் கொலை செய்து அவர்கள் அனுப்பிவிட்டார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அந்த எஜமானனே திரும்ப வருகிறவராய் இருக்கிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், நம்மளிடத்தில் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை இந்த உலகத்திலே கர்த்தர் நமக்காய் கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் கர்த்தருக்கு ஏற்ற கனிகளை கொடுப்போம் என்று சொல்லி அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் திரும்ப நம்மிடத்திலே வருவார். கனி இல்லை என்று சொன்னால், அங்கே சொல்லப்பட்டது, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதுக்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி, அந்த கனிகள் தராத ஒரு மரமாய் நாம் இருப்போம் என்று சொன்னால், நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் என்று சொல்லி வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது. வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே அங்கே இந்த தோட்டத்தை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் நட்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவிலே ஒரு கோபுரத்தையும் கட்டி அதன் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்துக்காக செய்யாத எந்த வேலையும் அதுக்கு இனி செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போம். அது பாழாக்கி விடுவேன், அது கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முட்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்கிறார். அப்போ இந்த திராட்சை தோட்டத்துக்காக அவர் எல்லா காரியத்தையும் செய்து தனக்கு ஜீவனையே கொடுத்து மரித்து நமக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நமக்கு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை கொடுத்து இந்த உலகத்தில் நம்மை வைத்து நல்ல கனிகளை கொடுப்பார்கள், நல்ல ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள் சேர்த்து கொள்வார்கள் என்று சொல்லி அவர் காத்து கொண்டிருக்கிறவராயிருக்கிறார். ஆனால் நம்மளுடைய சுயத்தின்படியாகவும் நம்மளுடைய காரியத்தின்படியாகவும் உலக போக்கின்படியாகவும் நம்மளுடைய மனப்போக்கின்படியாகவும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மிகப்பெரிய ரட்சிப்பை குறித்து நமக்கு எந்த ஒரு கவலை இல்லாதபடிக்கு, அக்கறை இல்லாதபடிக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறனாலே நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. நல்ல கனி கொடுக்கிற திராட்சை தோட்டம்தான் தேவனுக்கு பிரியமாக இருக்கும். நல்ல கனி கொடுக்கிற மரம் தான் தேவனுக்கு பிரியமாக இருக்கும். இல்லை ஒருவேளை நாம் கனி கொடுக்காத மரத்தை போல் இருப்போம் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு அது கொடுக்கப்படும் என்று சொல்லி இதனாலே கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பிலே நாம் சரியாய் இல்லாதபடிக்கு நாம் இருப்போம் என்று சொன்னால் அந்த பொறுப்பு அதை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது சாலமோன் நாட்களில் அவன் தேவனுக்கு பிரியமாய் அவர் வாழ்ந்து கொண்டு வந்திருந்தார். ஆனால் ஒரு நாட்களில் கடைசி காலங்களே அவர் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தபடினாலே அந்த ராஜ்யம் 2ஆய் பிரிந்தது என்று சொல்லி வேதாகமத்திலே பார்க்கிறோம். ஒரு கனிகொடாத வாழ்க்கை இருந்தபடினாலே அந்த ராஜ்யத்தை 2ஆய் பிரிக்கப்பட்டது என்று சொல்லி
அதே போல சவுலோட வாழ்க்கை குறித்து நாம் வேதகத்தில் பார்க்கும் பொழுது அவன் தேவனுக்கு ஏற்றபடி அவன் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் ஒரு சில காலங்களில் அவன் தேவனுக்கு விரோதமான காரியங்களை அவன் செய்தான். தேவன் அதை வெறுத்தார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுவதும் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் கட்டளையிட்டதுக்கு மீறி அவன் நடந்தபடினாலே அந்த சவுலின் ராஜ்யத்தை எடுத்து அந்த இடத்துல தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி வேதாகமத்திலே பார்க்கிறோம். ஆகையினால இந்த நாளிலே நமக்கு கொடுத்த அந்த பொறுப்பிலே நாம் உறுதியாய் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு கொடுத்த பொறுப்பிலே நாம் உறுதியாய் இருக்க வேண்டும். ஒரு சவுலை போலவோ ஒரு சாலமோனை போலவோ நாம் இழந்து விடுவோம் என்று சொன்னால் அந்த இடத்துல வேறொரு நபர் வைக்கப்படுகிறவராய் இருக்கிறது. அதனால தான் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க பெற்றுக்கொண்ட விலையேற பெற்ற ரட்சிப்பை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஏதோ தானோமோ என்று சொல்லி நாம் இருப்போம் என்று சொன்னால் எஜமானன் ஒரு நாள் வருவார். நம்மை அழைத்து செல்லும்படியாக எஜமானன் ஒருவர் வருவார். நாம் அலட்சியமாய் இருப்போம் என்று சொன்னால், எச்சரிக்கை இல்லாதபடி நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நமக்கு ஏற்றாற்போல நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், அவர் வருகிற நாட்களிலே நம்மளிடத்திலிருந்து அந்த ராஜ்யத்தை நீக்கி கனி தருகிற மகனிடத்திலே அவர் கொடுக்கிறவராயிருக்கிறார். நம் கைவிடப்பட்ட நிலையிலே தள்ளப்பட்டவர்களாயிருப்போம். இதை உணர்ந்து இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாதபடிக்கு சத்துருவும் அநேக காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில செய்கிறவனாய் இருக்கிறான். அந்த காரியத்துக்கு நாம் உட்படாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாய் இருப்போம் என்று சொன்னால், எஜமானன் வரும் பொழுது அவருக்கேற்ற கனியை நாம் கொடுத்திருக்கும் பொழுது அவருடைய ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை நம்மளுடைய சுயத்தின்படியாக, நம்மளுடைய மனப்போக்கின்படியாக, கண் போன போக்கிலே கால் போன போக்கிலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், ரட்சிப்பை குறித்து நாம் கவலைப்படாதபடிக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், ஒரு நாட்கள் எஜமானன் நம்மை தேடி வருகிறவராக இருக்கிறார். அந்த நாட்களில் எஜமானன் அந்த ரட்சிப்பை வேறு நபருக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் இழந்தவர்களாக இருப்போம் என்று சொன்னால், நம் ஆயத்தம் பண்ணப்பட்ட பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாதபடிக்கு நம் நரகத்துக்கு செல்லுகிறவர்களாக இருக்கிறோம். ஆகினாலே இந்த காலகட்டத்தில் உங்கள் மேல் இருக்கிற அந்த ரட்சிப்பை எடுக்கும்படியாய் சத்துரு பலவித காரியத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறான். எப்படியாவது உங்களை பாவத்திலே தள்ளும்படியாக, அக்கிரமத்திலே தள்ளும்படியாக, தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு உங்களை பிரிக்கும்படியான அநேக காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான். எத்தனையோ நபர்களை இந்த தோட்டக்காரன் எஜமானன் அனுப்பினது போல எத்தனையோ பேரை நம்மிடத்திலே தேவன் அனுப்புகிறவராயிருக்கிறார். அதற்கெல்லாம் நாம் செவி கொடாதபடிக்கு நாம் இஷ்டப்படி நாம் இருக்கிறபடினாலே ஒரு நாள் எஜமானனே இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். எஜமானனே வரும் பொழுது நம்மளிடத்திலே அந்த சொல்லப்பட்ட தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி, இன்னைக்கு அப்படிதான் அநேக ஊழியங்களும் அது போலத்தான் இருக்கு. ஆரம்பம் நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் தன் சுயத்தின்படியாக தன்னுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக அநேக ஊழியங்கள் இருக்கிறது, பிரம்மாண்டமாய் வருகிறது. ஒரு நாட்களில் அது ஒன்றும் இல்லாமல் போகிறதா இருக்கிறது. அந்த இடத்துல தேவன் வேறு ஒரு நபரை எழுப்புகிறவராயிருக்கிறார். அந்த இடத்துல மிகப்பெரிய கனி தரக்கூடிய ஒரு ஊழியக்காரனை எழுப்புகிறவராயிருக்கிறார். அந்த ராஜ்யத்தை அவர் பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ரட்சிப்பை குறித்து மிகுந்த கவனமாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க. அதிலிருந்து உங்களை வெளித்தள்ளும்படியான சத்துரு அநேக விதத்தில் போராடி கொண்டிருக்கிறான். அநேக காரியத்திலே அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய ராஜ்யத்துக்கு நேராக நாம் திரும்புவோம். அவருடைய ராஜ்யத்தை நாம் கட்டுவோம். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வோம். நம் கனிகளை கொடுக்கிறவர்களாய் இருப்போம். அப்படி கொடுக்கும் பொழுது தேவன் அதை விரும்புகிறவராய் இருக்கிறார். அப்படி கனிகளை கொடுக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தினாலே தேவன் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார்.
நல்ல கனி கொடுக்கிற மரம் தான் தேவனுக்கு தேவை. அதனால தான் அங்கே ஏசாயால வாசிக்கும் போது நல்ல வேலிகளை, அது கற்களை பொறுக்கி அதில் நட்குல திராட்சை செடிகளை நட்டு நடுவிலே ஒரு கோபுரத்தையும் கட்டி அதில் ஆலையும் உண்டு பண்ணி நல்ல கனிகளை தரும் என்று சொல்லி தேவன் காத்திருக்கிறவராய் இருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நல்ல கனிகளை கர்த்தருக்கு கொடுப்பீர்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நல்ல கனிகளை நாம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி நாம் சுயத்தின்படி இருப்போம் என்று சொன்னால், அங்கே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் இப்படி சொல்கிறது, இப்போது நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போம். அது பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முட்செடியும் நெறிஞ்சிலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்கிறார் சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே என்று சொல்லி. அப்போ நம்ம தான் அந்த திராட்சை தோட்டமாக இருக்கிறோம். அதை சரியாய் நாம் பயன்படுத்தவில்லை, நல்ல கனி கொடுக்கிற மரமாய் நாம் இல்லை என்று சொன்னால், அதே 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுது, அந்த அத்தி மரத்தை பார்த்து அவர் சபித்தார். நல்ல பழங்கள் கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்தார். இலைகள் மாத்திரம்தான் இருந்ததோ ஒழிய கனிகள் இல்லாதனாலே கர்த்தர் அதை சபித்தார். உடனே அது பட்டு போயிற்று என்று சொல்லி. கனி கொடுக்கிற வாழ்க்கை நம் வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் நாம் வேறே இடத்துக்கு, வேறே ராஜ்யத்துக்குள், பிசாசின் ராஜ்யத்துக்குள்ளே போகிறவர்களாய் நாம் மாறிவிடுவோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நானும் தேவனுடைய ராஜ்யத்தை பலப்படுத்தும்படியாக நல்ல கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏதோ தானோ என்று சொல்லி அலட்சியமாய் இராதபடி நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை குறித்து, நீங்கள் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை குறித்து, பரலோக ராஜ்யத்துக்குள் போகிறதை குறித்து அநேகருக்கு சொல்லி அவர்களையும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நீங்கள் திருப்புவீர்கள் என்று சொன்னால் நல்ல கனி கொடுக்கிற மரத்தை அவர் செழிக்க பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவருடைய ராஜ்யத்துக்குள் நம்மை சேர்த்து கொள்கிறவராக இருக்கிறார். நாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூலா, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த உலகத்தில், பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இந்த சந்தோஷத்தை அநேகருக்கு அறிவிக்கப்பட்டு ஆண்டவரே நாங்களும் ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையில் வாழ தேவன் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே தன் சுயத்தின்படி ஆண்டவரே தன் கால் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே போகாதபடிக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று கனி கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் வைக்கும்படியாய் செபிக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபைக்குள்ளாய் மூடி மறைத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, கனியுள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தரும்படியாய் செபிக்கிறப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆகிலும் எங்களுடைய சித்தமல்ல, எல்லாமுடைய சித்தத்தின்படி நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம்பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. கனி கொடுக்கிற ஒரு வாழ்வில் நாம் வாழ்வோம். தேவன் நிச்சயமாய் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்மை சேர்த்து கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறவர் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.